நம்ம எவ்வளோதான் பொறுமையாக அமைதியாக இருந்தாலும் நம்ம வீட்லேயோ இல்லைன்னா நம்ம டீம்லேயோ யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த டாக்ஸிக் கிரிட்டிசிசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நெகட்டிவாக ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் நம்ம கொஞ்சம் இமோஷ்னல் வீக் சைடில் இருந்தோம் அப்படின்னா நம்மளை மட்டும் தட்டுறது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மென்டலியும் இமோஷ்னலியும் ஸ்ட்ராங் ஆகிறத நோக்கி போகிறது தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். இடைப்பட்ட இந்த காலத்தில் இந்த 3 பதிலை நீங்கள் ரெடிமேடாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கும் போது டெஃபினட்டாக பெட்டராக டீல் பண்ண முடியும். முதல்ல அவங்க ஏதாவது உங்களை நக்கலாக சொல்லும்போது இல்லை டாக்ஸிக்காக ஏதாவது சொல்லும்போது அவங்க கண்ணை நேராக பார்த்து ஒரு சின்ன சிரிப்போட ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் கேட்குறேனே, இப்போ நான் உங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும். ரெண்டாவது, அவங்க உங்களை பார்த்து ஒரு டாக்ஸிக்கான காமெண்ட் சொல்லும்போது, நெகட்டிவான காமெண்ட் சொல்லும்போது அவங்கள கண்ணுக்கு நேராக பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, பா ஒரு சின்ன சான்ஸ் கூட மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல என்னை மட்டம் தட்டுறதுக்கு, சூப்பருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும். அதுக்கு மேலே டிஸ்கஷனுக்கு நிற்கக்கூடாது. மூணாவது, நீங்கள் சொன்ன இந்த காமெண்ட் எனக்கு இப்போ எப்படி ஹெல்ப் ஆகும்னு தெரியல, எனக்கு எப்பயாவது ஹெல்ப் ஆகும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும். இந்த 3லையுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த இடத்த விட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நகர்ந்து போயிடுறது தான். ஏன் நகர்ந்து போகணும்? ஏன்னா அங்கேயே நின்று ஆர்கியூ பண்ணும்போது நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த இம்பேக்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு அடுத்த டிஸ்கஷன் எப்போ தெரியுமா நீங்கள் பண்ணணும்? நீங்கள் இமோஷனலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் சரிக்கு சரி நீங்கள் நின்று டிஸ்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.